திருபுவனம் அஜித்குமார் மரண வழக்கில் தமிழக அரசிற்கு கால அவகாசத்தை வழங்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, இந்த கால அவகாசம் தொடர்பான முழு பின்னணி என்ன? மடப்புறம் காளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். இந்த சம்பவமானது கடந்த 2 வாரமாக தமிழகத்தையே உலுக்கி வருகிறது. இந்த சம்பவத்தின் வழக்கு விசாரணை மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று, அதாவது மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர் லால் சுரேஷ் இவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவின் பேரில் திருபுவனத்தில் அந்த மடப்புறம் பகுதியில் இந்த கொலை சம்பந்தமாக, இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை செய்த அந்த அறிக்கை என்று தாக்கல் செய்தார். இன்று அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இன்று அந்த அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக, அதாவது இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், நீதிபதி மதிய கிளாட் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருந்த வழக்கறிஞர் மாரிஷ்குமார் மற்றும் இந்த வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர் ஹென்றி திபேன் உள்ளிட்டோர் ஆஜராயிருந்தார்கள். அரசு தரப்பில் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், தமிழக அரசின் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராகி இருந்தார். ஆகியோர் முன்பாக இந்த வழக்கு விசாரணை துவங்கியது. அப்போது மதுரை மாவட்ட நீதிபதி தனது அறிக்கையை தாக்கல் செய்தார். அதுபோக அரசு தரப்பில் அஜித்குமார் சகோதரர் நவீன்குமார், அதாவது அஜித்குமார் வீட்டிற்கு என்னென்ன இழப்பீடு கொடுத்திருக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அஜ்மல் கான் டிஜிபி நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக கூறினார். மேலும் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு பரிந்துரைக்கிறது என கூறினார். அதுபோக அவருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது, சகோதரருக்கு அரசு வேலை, இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து, அதுபோக ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற விதத்தை, உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நடைபெற்ற விதத்தை வீடியோவாக பதிவு செய்து சில சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகிறார்கள் என அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம் என கூறிவிட்டார்கள். இதனை அடுத்து வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணையின் முடிவில், அதாவது இந்த வழக்கானது சிபிஐ உடனடியாக இந்த வழக்கை கையில் எடுக்க வேண்டும், 1 வார காலத்திற்குள் சிபிஐ தரப்பில் அதற்கு விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும். அதுபோக 20/8/2025 ஆண்டு, இந்த அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். வழக்கு விசாரணை எவ்வளவு சீக்கிரமாக, எவ்வளவு விரைவாக நடக்க வேண்டும் என்பதோ அவ்வளவு விரைவாக நடக்க வேண்டும். அதை இந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்காணித்து வருகிறது என நீதிபதிகள் கூறினார்கள். ஏனென்றால் சாத்தான்குளம் வழக்கு மிகவும் தொய்வான நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஹென்றி திபேன் குற்றம் சாட்டினார். அதற்கு நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை நாங்கள் கண்காணித்து வருகிறோம், ஆகவே வழக்கு விசாரணை மிக விரைவில் நடக்க வேண்டும் என கூறினார்கள். அதையடுத்து சகோதரருக்கு வழங்கப்பட்ட பணி வழங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அரசு நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டார்கள். மேலும் அதுபோக இந்த வழக்கு விசாரணை வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதில் நீதி நலன் கருதி இதில் லோக்கல் போலீசார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கு விசாரணையை மிகவும் துரிதப்படுத்தி சிபிஐ உடனடியாக கையில் எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.